மண்டே மார்னிங் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்குறது, எப்படி நீங்கள் உங்களோட ஒர்க் ரொட்டீனை மெயின்டைன் பண்ணுறீங்க, குட்டி பேபியை வச்சுட்டு பிஸ்னஸையும் பார்த்துட்டு எப்படி உங்கள் டேவை மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட டே எல்லா நாளும் ஒரே மாதிரியெல்லாம் போகாதுங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி போகும். ஸோ அந்தந்த டைமுக்கு வேலை இருக்கிறப்ப அந்தந்த வேலையை முடிச்சிடுவேன். மோஸ்ட்லி இந்த துவைக்கிறது, வாஷ் பண்ணுறது, கழுவுறது, சமைக்கிறது எல்லாமே என்னோடய அத்தை பார்த்துக்குவாங்க. இப்போவெல்லாம் ஃபுல்லாகவே குட்டி பேபி அவங்க தான் வச்சுட்ருக்காங்க. ஏன்னா ஃபுல் டேமே பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால என்னால் அந்த வீட்டு வேலைகளை எதுவுமே பார்க்க முடியறதில்ல. ஸோ டைம் இருக்கிறப்ப என்னால் முடிஞ்ச வேலையை பார்த்துட்டு அவரை கொஞ்சம் நேரம் வச்சுட்டுருப்பேன். இங்கே நிறைய ஆளுங்க இருக்கிறனால கொஞ்சம் நேரம் வச்சுட்டுப்போம். அவர் எல்லாமே அந்த வேலை பெருசாக தெரியாதுங்க எங்களுக்கு. ஸோ கொஞ்சம் துவைக்கிறது இருந்துச்சு, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் வருதுங்க. நிறைய பேர் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக பார்த்துட்டிங்கன்னா எர்த் வைஸ்லேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்லாம் வாங்கியிருந்தேங்க. ஸோ மெயினாக லிப் கேருக்கு வாங்கியிருந்தேன். லிப் ஸ்க்ரப்பும் பீட்ரூட் லிப் பாமும் வாங்கியிருந்தேன். அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. என்னோடய ஃபேவரட் ப்ராடக்ட் ஆகிடுச்சு. இப்போ அந்த லிப் பாம் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் டெய்லியுமே. ஸோ அதுக்கப்புறமா இந்த சேஃப்ரான் ஜெல்லுங்க. இது வந்துட்டு ஆலிவேரா ஜெல் மாதிரி ஒரு ஜெல்லு. ஒரிஜினலான குங்குமப்பூ உள்ளே போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. போடும்போதே ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சர் லுக்கும் செம்மையான ஃப்ளேவரும் அது நல்ல வாசனை கொடுத்துச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சேஃப்ரானோட க்ரீம். இது வந்துட்டு எப்படின்னா நம்ம நைட்டு மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு அவங்க சேஃப்ரான் ஃபேஸ் வாஷ் வச்சுருக்காங்க. அதை போட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நல்ல ஒரு 2 வீக்ஸ்லேயே உங்களுக்கு ஃபேஸ் வந்துட்டு நல்ல ஒரு பிரைட்டன் பண்ணி கொடுக்குது. இதோட ஸ்மெல்லுமே பார்த்துட்டிங்கன்னா அந்த குங்குமப்போட ஒரிஜினல் ஸ்மெல் வந்துச்சுங்க. அதுலேயே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு அது ஒரிஜினலாக யூஸ் பண்ணியிருக்காங்களா என்னென்னு. நீங்களே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்ல ஒரு நாய்ச்சர் லுக் கிடச்சி ஃபேஸில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் ஒரு 2 வீக்ஸாகவே இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு அது கூடவே சில ப்ராடக்ட்லாம் வாங்கியிருந்தேங்க. இந்த பிரைட்னிங் ஆயில், குங்குமப்பூ போட்டு பிரைட்னிங் ஆயில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஒயிட் கஸ்தூரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவராக ஒரு நல்ல மனம் இருந்துச்சுங்க. ஃபேஸ் மாஸ்க்காக யூஸ் பண்ணும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா இந்த சோப்பு கொடுத்துருந்தாங்க. எல்லாம் ஸ்க்ரப் சோப் மாதிரி வந்துச்சு. இது எல்லா ப்ராடக்ட்டுமே எர்த் வைஸ்னு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். பேஜ் டேக் பண்ணுற தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் பேக்கிங் வேலை இருந்துச்சுங்க. அதை தான் பார்த்துட்ருந்தேன்.